ஓகே நீங்கள். ஓம் சரவணவாய நம. திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயம். இன்று இந்த கேதார கௌரி விரதம் 17ஆம் நாள். இந்த வேளையிலே இந்த திருக்கோயில் ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமி ஆலயத்தில் மிகவும் தொன்மை வாய்ந்த, மிகவும் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் ஸ்தலமானது மூர்த்தி தலம் விருட்சம் கந்தபானத்துறை என்றான் இந்த பேர், இந்த ஊருக்கு இந்த பேர் இருந்தது கந்தபானத்துறை. அந்த காலத்தில் காடுகளாக இருந்த இடத்துல கைராம்போர யாத்திரியர்மார்கள் தான் இந்த வேலை கண்டு வடக்கு முகமாக இருந்த வேலை கிழக்கு முகமாக மாறினபடியால் திருக்கோயில் என்ற பெயர் உருவாகியுள்ளது. இந்த வடக்கு நோக்கி இருந்த வேலும் கோயிலும் சுகமாயே கிழக்கு நோக்கி திரும்பியனால் திருக்கோயில் என்று பெயர் வந்தது. அந்நியர் ஆட்சி காலத்தில் ஆலயத்தின் பெருமதி வாய்ந்த பொருட்கள் சூறையாடப்பட்டு ஆலயம் சிதைவடைந்து அந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் இந்த கோயில்கள் மாகோன் மன்னராலையும் ஒல்லாந்தர் அவர்களாலையும் இந்த ஸ்தலமானது அழிக்கப்பட்டு சோழ நாட்டு இளவரசி தம்பதி நல்லால் இவர்களின் அற்புத மகிமை கேள்வியிட்டு மகப்பேறு வேண்டி நேர்த்தி வைத்து விரதம் இருந்து வணங்குதல். அந்த வேளையிலே இந்த கோயிலை செப்பனிட்டு புனரமைத்து இந்த கோயிலை புனரமைத்து அதுக்குரிய ஆக்களையும் வைத்து பூஜை புனக்காரங்களை செய்து ஆடி அமாவாசை உற்சவத்தில் இந்த தீர்த்தோற்சவம் நடைபெறும். முன்னோர்களின் திதி வெள்ளந்தண்ணியும் உரைத்து இந்த வேளையில் சுவாமியின் அருளை பெற்ற வேண்டிக் கொண்டு இந்த வேளையிலே எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்திரவேலாய சுவாமியின் பாதகமலங்களை வணங்கிக் கொண்டு வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓ, அது விசக்கல். இது பெரிய ஆலமரம். இதெல்லாம் பால் வைக்கிற இடம். இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல தான் இந்த அருகம்பை என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது. அருகம்பை குறிப்பிட்ட தூரம் போக அந்த அருகம்பை இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் வரும்? 36 கிலோமீட்டர். இதுல இருந்து 36 கிலோமீட்டர் வரும் சொல்லினா நாங்கள் நிற்கிறது இன்னொரு முக்கியமான இடம் திருக்கோயில் என்று சொல்லித்தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த திருக்கோயிலின் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லணும். வேணும்டா இந்த இடங்கள் எல்லாம் கூடுதலான நாங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம் யாருக்குமே தெரியாது. பாருங்க, இந்த அலைகள் மோதிக்கொண்டு போறது உங்களுக்கு தெரியும். இந்த கடல் அரிப்பு வந்திருக்குது. கடல் அரிப்பு வந்த பிறகு இந்த இடங்கள் எல்லாம் அவங்க கல்லு போட்டு இந்த இடத்த நிறைவேறிக்கிறோம். அங்கால நிறைய தென்னைகள் தண்ணிக்க கிடக்குது. கட்டிடமும் தண்ணிக்க போற நிலையில இருக்கு. ஒரு ரோட் முற்றுமுழுதாக அழிவடைஞ்சிருக்கு. ரைட், இப்ப நாங்கள் அந்த ஆலயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். வாங்க. இதுல பாருங்க, அலை கொஞ்சம் வேகமா அடிக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த அலைகள்ல இறங்க மாட்டோம் நம்ம எல்லாரும். ஆனா இது ஒரு பயங்கரமான இடமா இருக்கு. பாருங்க, ஆழமான இடம். இப்ப
இதுல வந்து இறங்கி உயிராபத்து தான் பெறும் இதுல இறங்கினா. ஐயா வணக்கம் ஐயா வாங்க. இதுதான் ஆரம்பத்தில் இருந்தேன்னு சொல்லினேன். இப்படித்தான் இருந்திருக்கு ஆரம்பத்தில் இருந்த ஆலயம் இப்படியே வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. இதுல அவங்களுக்கு சித்திரங்களா அந்த ஓவியங்களால இது வரையப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இதுதான் அந்த வேல் திரும்பினு சொல்ற வரலாறு. இதுதான் இங்க பாருங்க. இப்ப இந்த கடலுக்குள்ள திரும்பினமா இருக்குது. இதுக்கு அடியில வந்து கடல் இருக்குன்னு சொல்லினோம். அடுத்தது மரங்கள் இருக்குது. அது அந்த மூலஸ்தானத்துல அதை திறந்தாத்தான் தெரியும்னு சொல்லினோம். அது வந்து திருவிழா காலங்கள்ல கும்பாவாசத்துக்கு தான் அது திறக்கும்னு சொல்லியிருக்கணும். இங்க பாருங்க, இந்த வேல் திரும்பினமா இருக்குது. இதுதான் கடலை பார்த்து திரும்பி இருக்குது. முதல் இருந்தது அப்படி, இப்ப இருக்கிறது கடலை பார்க்க திரும்பி இருக்குது. இப்ப பாருங்க, கடலை பார்க்க திரும்பி இருக்குது. இதுதான் இந்த கோயிலின் ஒரு வரலாறு. அதாலதான் இது வந்து கந்தபாணத்துறையா இருந்த ஒரு ஆலயம் திருக்கோயிலா மாறி இருக்குதுன்னு சொல்லினோம். மிகவும் அழகான ஒரு இடம், சிறப்பான ஒரு இடம். இதுக்கு வந்து இப்ப ராஜகோபுரம் கட்டப்பட்டு கொண்டிருக்குது. வசந்த மண்டபம்.